Hi everyone. இந்த வீடியோவில் யூனியன் ஜுடிஷியரி ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் மீன்? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட், ரிவ்யூ the functioning of judiciary in the country, examine the constitutional validity of the laws, undertake periodic review of the constitution. So the right answer என்ன அப்படின்னா option C the right answer. Constitutional validity of the law வந்து எக்ஸாமின் பண்ணுறது. ஸோ இதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ option C the right answer. Second one, the disputes regarding the election of the president and the vice president of India are decided by. So disputes வந்து regarding the election of president and vice president க்கு எலெக்ஷனில் disputes இருந்துச்சுன்னா அதை யார் டிசைட் பண்ணுவானா சுப்ரீம் கோர்ட். அண்ட் தேர்ட் ஒன், how many types of rights can be issued by சுப்ரீம் கோர்ட்? ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் 5 rights. ஃபோர்த் ஒன், the சுப்ரீம் கோர்ட் enjoys. ஸோ என்ன டைப் ஆஃப் ஜுடிஷன்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 types of jurisdiction இருக்குது, ஒரிஜினல், appellate and advisory. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 3 டைப்ஸை என்ஜாய் பண்ணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன், வாட் மேக்ஸ் த ஜுடிஷியரி த கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? ஸோ எதனால ஜுடிஷியரியை வந்து நம்ம வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர். Sixth one, in the Supreme Court of India, the number of judges, including the Chief Justice, is now. So as per 2021, so number of Chief Justice வந்து எவ்வளோ, including Chief Justice of India, Supreme Court judges எவ்வளோ அப்படின்னா 34. Seventh one, on which of the following ground can a judge of the Supreme Court can be impeached? Supreme Court judge எந்த ரீசன்னால impeach பண்ணலாம் அப்படின்னா proved misbehavior, incapacity to act as a judge. ஸோ இந்த 2 ரீசனாலையும் ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை இம்பீச் பண்ணலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. எய்த் ஒன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மே பி லிங்க்டு வித். ஸோ இது எதில் லிங்க்டாக இருக்குது அப்படின்னா judicial activism. So option B is the right answer. Ninth one, who hold the power to increase the number of judges in the Supreme Court? So Supreme Courtல numbers of judges increase பண்ணுறது யாரோட பவர் அப்படின்னா Prime Minister, Parliament, President, Ministry of Law. So the right answer என்ன option C, Parliament. Tenth one, when there is a vacancy in the office of the President and the Vice President at the same time, the office is held temporarily by. ஸோ ப்ரெசிடெண்ட்டும் சீட் வேக்கண்ட்டாக இருக்குது, வைஸ் பிரசிடென்ட் சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த ஆஃபீஸர் டெம்பரில் யார் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் 11th ஒன், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை. ஸோ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா President of India. And 12th one, who has the right to seek advisory opinion of the Supreme Court of India on any question of law? ஸோ இதுக்கு யாருக்கு ரைட் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட். ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிக்கிள் 143, பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அட்வைஸ் வந்து கேட்கலாம். And 13th one, the power of the Supreme Court of India to decide dispute between center and state falls under. Center and state நடுவுள்ள டிஸ்பியூட்டை சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்துக்கிறது. இது வந்து எந்த ஜுரிடிக்ஷனுக்கு கீழே வரும் அப்படின்னா இட் இஸ் அண்டர் ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர். 14th one, sovereignty of Indian Parliament is restricted by. So it is restricted by power of the President of India, judicial review, power of the Prime Minister of India, leader of opposition. So இது வந்து restricted by judicial review. So option B the right answer. 15th one, who of the following Chief Justices of India acted as the President of India?
ஸோ இதில் கொடுத்துருக்க சீஃப் ஜஸ்டிஸில் யார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ஆக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஜஸ்டிஸ் முகமது ஹிதைத்துல்லா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 16th one, the Indian constitution provides for the appointment of ad hoc judges in. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ad hoc judges வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எதுக்கெலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ். 17.1 which article of the Constitution of India deals with the appellate jurisdiction of Supreme Court in connected with constitutional cases. ஸோ கான்ஸ்டியூஷன் கேசஸ் கூட கனெக்டடாக appellate jurisdiction வந்து எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆர்டிக்கல் 132. ரீட் வித் ஆர்டிக்கல் 134A. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 18th one, which one of the following is correct about the Supreme Court regarding its judgment? First one, it can change the judgment. Second, it cannot change the judgment. Third, only the Chief Justice of India can change the judgment. Fourth one, only the Ministry of Law can change the judgment. So the right answer என்ன அப்படின்னா it can change the judgment. So option A the right answer. 19th one, salaries of the judges of the Supreme Court are determined by. So Supreme Court judges of the salaries வந்து எங்க determine பண்ணுவாங்க அப்படின்னா by Parliament. So option C the right answer. And 20th one, which of the following court in India is known as the Court of Records? ஸோ எந்த கோர்ட்டை வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஹை கோர்ட் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ தட் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் 21st one, which one of the following subject come under the common jurisdiction of the Supreme Court and High Court? ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். And 22nd one, the system of judicial review exists in. So judicial review எங்கெல்லாம் exist ஆயிருக்குன்னா India and USA. So option D is the right answer. 23rd one, which article of the Constitution permits the Supreme Court to revise its own judgment or order? So Supreme Court அதோட own judgment review பண்ணும். ஸோ இதுக்கு எந்த கான்ஸ்டியூஷன் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 137. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 24th, who is the custodian of Indian Constitution? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கஸ்டோடியன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். And 25th one, who has the right to transfer any case anywhere in India? Right to transfer any case. ஸோ இதுக்கு ரைட் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் பி. 26th one, which of the following is true for an Indian judicial system? ஸோ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமில் எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் கண்ட்ரோல் பை பார்லிமெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ இந்தியன் ஜுடிஷியல் வந்து பார்லிமெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது கிடையாது. செகண்ட் ஒன், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் கண்ட்ரோல் பை தி பார்லிமெண்ட் அண்ட் த ஹை கோர்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுவும் ராங் தான். தேர்ட், இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஒன். 27th one, who is the final authority to interrupt the constitution? ஸோ கான்ஸ்டியூஷனை இன்டரப்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு ஃபைனல் அத்தாரிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் 28th one, the chief justice of the Supreme Court is appointed by. சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாருன்னு கேட்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா the president in consultation with the judges of the Supreme Court and High Court. So option C is the right answer. 29th one, the Supreme Court of India was set up by the Act. Supreme Court of India வந்து எந்த ஆக்ட் படி செட்டப் ஆயிருக்குன்னா Regulating Act 1773. So option A is the right answer. 30th one, the Supreme Court of India tenders advices to the president on a matter of law of fact. சுப்ரீம் கோர்ட் எப்போ பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
on its own initiative. ஸோ அதுவாக தானாக வந்து அட்வைஸ் பண்ணாது. ஒன்லி இஃப் ஹீ சீக்ஸ் அட்வைஸ். பிரசிடெண்ட் வந்து அட்வைஸை சீக் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைஸ் கொடுக்கும். ஸோ இது ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். 31st one, the Constitution 90th Amendment Act is related to. 90th Act வந்து 98th Act வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ empowering the center to levy and appropriate service tax. ஸோ இது கிடையாது. The Constitution of National Judicial Commission. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 32nd one, who was the Chief Justice of India when PIL was introduced to Indian judicial system? ஸோ PIL introduce பண்ணும்போது Chief Justice of India யாருன்னு கேட்டிருக்காங்க. that is option C, P.N. Bhagwati. 33rd one, consider the following statements. The Supreme Court of India tender advices to the President of India on matter of law or fact. எப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி பிரசிடென்ட் சீக்ஸ் அட்வைஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஒன்லி டு ஒன்லி. 24th one, which of the following are included in the original jurisdiction of the Supreme Court? ஸோ ஒரிஜினல் ஜூரிடிக்ஷனில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், a dispute between Government of India and one or more states. ஸோ இது இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் dispute regarding election to either house of the parliament or that of the legislature of a state. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷனில் இன்வால்வ் ஆகலை. அண்ட் தேர்ட் ஒன், a dispute between Government of India and Union Territory. ஸோ யூனியன் டெரிட்டரிக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள டிஸ்பியூட் வந்து நாட் அண்டர் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன். செகண்ட் ஒன், a dispute between two or more states. ஸோ இதுவும் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷனில் included ஆயிருக்கும். ஸோ the right answer is 1 and 4. Option C is the right answer. ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஃப்ரம் லூசன் புக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.